வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா அதாவது இயற்கணிதம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஃபைண்ட் 2 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் 75. அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 75னா அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ்னு சொல்லும்போது அடுத்தடுத்து, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஏதோ ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் 75ன்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்பரை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னுன்னா செகண்ட் நம்பர் என்ன இருக்கும், 2ன்னு இருக்கும். அப்போது இது ஒன்னுன்னா 1 + 1ன்னா 2 ஆகுமா, அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது சம் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் என்ன, 75. அதனால எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 75. இது என்ன ஆகிடுது, 2x ஆகிடுது. 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 75. இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 75 - 1 ஆகிடுது. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 74 ஆகிடுதா. இந்த 2 டவுன் வந்துடும். அப்படி டவுன் வந்துச்சுன்னா 74 / 2 பண்ணால் 37 வருது. ஓகே, எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 37 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 37 + 1ன்னா 38. ஸோ அந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன, 37 and 38. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. ஸோ பவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2^8 × 3^5 × 5^4 / 3^3 × 5^3 × 2^4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, ஸோ பவர்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம், மேலே இருக்க பவர்ஸ் மட்டும் காமனாக இருக்கிறது கட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஸோ 3^3 ஸோ 3^3 இதில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 2 மட்டும் இருக்கும். 3/2 மட்டும் இருக்கும். அடுத்தது இது 5^3 ஸோ இதில் கட் பண்ணிட்டா ரிமைனிங் 5/1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2/4 இதை கட் பண்ணிட்டோன்னா இங்கே 8ல் 4 போயிடுச்சுன்னா ஸோ 4 மட்டும் இருக்கும். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு, 2/4 × 3/2 × 5/1ன்னு கிடச்சிருக்கு. 2/4ன்னா என்ன, 2 × 2 × 2 × பண்ணோன்னா 16 வரும். ஸோ 3 × 3 பண்ணோன்னா 9 கிடைக்குது. அடுத்தது 5/1ன்னா 5 கிடைக்குது. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் 720. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 9^12. பின்வரும் அடுக்கு எண்களின் 1ஆம் இலக்கத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9^12 யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம 9 வந்து 12 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே வந்து பார்த்துக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் 9^1ன்னா என்ன வரும், 9^1ன்னா 9 தான் வரும். ஆடில் வரும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 9ல் தான் வரும். இப்போ 9^3ன்னு பண்ணோம்னா 9 9 சார் பண்ணால் 81 கிடைக்குதா. அப்போது இந்த 81 கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 81 × 9. ஸோ இந்த யூனிட் டிஜிட் என்ன வரும், நம்மளுக்கு 9 தான் வரும். அப்போது ஆடில் பண்ணும் போதெல்லாம் 9 வருது. இதை ஈவனில் பண்ணோன்னா 9 9 சார் 81. லாஸ்ட் நம்பர் என்ன, 1. அப்போ எத்தனை டைம்ஸ் நம்ம ஈவனில் வந்து வருதோ ஸோ அத்தனை டைம்ஸ் என்ன வரும், 1 தான் வரும். இப்போது 9^4னா கூட என்ன வரும், யூனிட் டிஜிட் 1 இருக்கிறதுனால நம்ம எத்தனை டைம்ஸ் ஈவன் நம்பரில் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் 1 தான் இருக்கும். இதே ஆடில் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும், 9 தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு என்ன, இந்த கொஸ்டினில் நம்ம இந்த 9ஓட பவரை பார்த்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதோட யூனிட் டிஜிட் என்ன பவர், 12. 12 என்னது, ஈவன். அப்போ ஈவன்னா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சால்வ் 4y/3 - 7 இஸ் ஈக்குவல் டு 2y/5. ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், y டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ ரிமைனிங் அந்த 7 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா
எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த 3ஆல் இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 5ஐ வச்சு 4y × 5/3 × 5 மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது 3 வச்சு இந்த பக்கம் எல்லாத்தையும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது? 4y × 5 பண்ணால் 20 கிடைக்குது. 3 5s are 15. அடுத்தது 2y × 3 பண்ணால் 6y divided by 5 3s are 15 which is equal to 7 இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே இருக்கிற நியூமரேட்டரை சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 14y கிடைக்கிது. 14y/15 is equal to 7. அடுத்தது ஸோ 14y which is equal to இந்த 15 அந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்படி மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா y is equal to 7 × 15. இந்த 14 கீழே கொண்டு வந்துட்டு டிவைட் பண்ணோம்னா 7 டேபிளில் இது 1 டைம்ஸ், இது 7 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். அதனால் 15/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Mother is 5 times as old as a daughter. After 2 years, the mother will be 4 times as old as her daughter. What are their present ages? ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல 5 மடங்கு வயதில் பெரியவள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மாவோட வயசு எப்படி இருக்கு? 5 times as old as her டாட்டர், பொண்ணோட வயசை விட 5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது பொண்ணோட வயசு நம்ம சப்போஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பொண்ணோட வயசு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அம்மாவோட எக்ஸு 5 மடங்கு பெரியவங்க இல்லையா, அதனால் 5xன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த எக்ஸ் ஏஜை விட 2 அதிகமாக இருக்கும். மதரோட இந்த 5x ஏஜை விட 2 அதிகமாக இருக்கும். அதனால் x+2 5x+2ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்க? மதர் வில் பி 4 times as old as her daughter. ஸோ மதரோட ஏஜ் எப்படி இருக்கான்? டாட்டரோட ஏஜ் 4 times இருக்கான். அதனால் என்ன பண்ணுறோம்? மதரோட அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மதரோட ஏஜ் என்ன? 5x+2. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மதரோட ஏஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? டாட்டரோட ஏஜில் 4 times இருக்குது. ஸோ டாட்டரோட ஏஜ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன? x+2, அதோட 4 times. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4x + 8 கிடைக்கும். எக்ஸ் டேர்ம்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது 8 - 2 ஆகிடுது. ஸோ 5xல் 4x போச்சுன்னா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். இந்த 8 - 2 பண்ணோன்னா 6 கிடைக்கும். இப்போ டாட்டரோட ஏஜ், இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? எக்ஸோட 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் 6. அப்போ மதரோட ஏஜ் என்ன? 5 6 30. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஏஜ்.